அரிசியும் பருப்பு சாப்பாடு செய்யலாங்க. அதுக்கு நான் 2 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் பருப்பு எடுத்துட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். நல்லா அரிசி ஊறட்டுங்க. இதுக்கு தேவையான வெங்காயம், மிளகாய் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம், ஒரு தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகா கொஞ்சம், வரமிளகா கொஞ்சம் சேர்த்திருக்கிறேன். நம்மளுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திடலாம். இதை எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிடலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்திட்டு வெங்காயத்தை போட்டேன். பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு வதக்கிடலாங்க. பூண்டு, இது கொஞ்சம் வதங்கின அப்புறம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறோம். ஒரு தக்காளி போதுங்க. ஒரு தக்காளியை போட்டு வதக்கி நல்லா தக்காளி மசிஞ்ச அப்புறம் நல்லா தக்காளி மசிஞ்சிடுச்சுங்க. இதுக்கு மிளகாத்தூள், மசாலா பொடி, மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். தேங்காய் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் சேர்த்திருக்கிறேன். நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம அரிசி கழுவி வச்ச அரிசியில் சேர்த்திடலாம். இதுக்கு நான் 5 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்திட்டு இந்த அரிசி புதுசாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்திருக்கிறேன். அவ்வளோதாங்க. நல்லா உப்பெல்லாம் பார்த்துட்டு ஒரு 4 விசில் விட்டால் போதுங்க. நம்ம குக்கர் மூடியாச்சு. விசில் விட்டு எடுத்தாச்சு. சூப்பரான அரிசி பருப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு முட்டை பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல் எல்லாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குது.